அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா ரஷ்யா தொடர்பான ஒரு முக்கிய செய்தி. அதாவது அமெரிக்காவின் புதிய தடைகளால் ரஷ்யாவின் யூரல்ஸ் கச்சா எண்ணெயோட விலை அப்படின்றது வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளதுங்க. தடைகளால் ரஷ்யா எண்ணெயை வாங்குவதை தவிர்த்த இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் இந்த திடீர் விலை வீழ்ச்சினால் மீண்டும் கொள்முதல் செய்ய தூண்டியுள்ளது. கொள்முதல் செய்வதற்கு ஒரு எண்ணத்தை தூண்டியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அதாவது அமெரிக்கா விதித்த புதிய தடைகளால் ரஷ்யாவுடைய முக்கிய கச்சா எண்ணெய் வகையான யூரல்ஸ் இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. இது சமீபத்திய தடைகளால் முடங்கியிருந்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை மீண்டும் தொடங்க தூண்டுவதாக உள்ளது. ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளரான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் நிறுவனத்தின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்ததை தொடர்ந்து இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுங்க. தற்போதைய நிலவரப்படி யூரல்ஸ் கச்சா எண்ணெய் விலை உலகளாவிய தர குறியீடான டேடட் பிராண்ட் விலையை விட ஒரு பேரலுக்கு சுமார் $7 வரை குறைத்து வழங்கப்படுகிறதுங்க. கப்பலில் சேரும் சரக்குகளுக்கான இந்த தள்ளுபடி டிசம்பர் மாதத்தில் ஏற்றி ஜனவரி மாதம் இந்தியாவை வந்தடையக்கூடிய சரக்குகளுக்கு பொருந்தும் நண்பர்களே. தடை விதிப்பதற்கு முன்பு யூரல்ஸ் கச்சா எண்ணெய் மீதான தள்ளுபடி சுமார் $3 மட்டும்தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து மலிவான கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்து இந்தியா பெரும் பொருளாதார ஆதாயம் பெற்றது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்த ஒன்று. இருப்பினும் கடந்த வாரம் ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் நிறுவனங்கள் மீதான அமெரிக்க தடைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு பெரும்பாலான இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் புதிய ஆர்டர்களை போடுவதை தவிர்த்தாங்க. இதன் விளைவாக ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதியில் தோய்வு ஏற்பட்டது நண்பர்களே. ஏனெனும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அபரிவிதமான விலை சலுகை காரணமாக இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளின் நிலைப்பாடு மாறியுள்ளதுங்க. சில நிறுவனங்கள் தடைகளுக்கு உட்படாத விற்பனையாளர்களிடமிருந்து ரஷ்ய கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தகவலாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம குறிப்பிட்டு கவனித்து பார்த்தோம்னா தற்போது வழங்கப்படக்கூடிய சரக்குகளில் சுமார் 5ல் 1 பகுதி மட்டும்தான் தடைகளுக்கு உட்பட்ட நிறுவனங்களிடமிருந்து கிடைப்பதாக விவரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது குறிப்பாக சில இது தொடர்பான தகவல் வெளிவரக்கூடிய வட்டாரங்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது நண்பர்களே. ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் மீது தடை விதிக்கப்படுவதற்கு முன்பு இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய கிழக்கு உட்பட பிற பிராந்தியங்களிடமிருந்து அதிக எண்ணெய் வாங்க தொடங்கியிருந்ததுங்க. ரஷ்யாவின் மேற்கு துறைமுகங்களிலிருந்து அனுப்பப்படும் யூரல்ஸ் கச்சா எண்ணெய் மீதான விலை வீழ்ச்சியானது இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் முடிவுகளையும் மீண்டும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அமெரிக்கா அது பங்குக்கு ஒரு முடிவெடுத்து தடைகளை போடுறேன் அப்படின்ற மாதிரி தடைகளை போடுது. அங்கிட்டு ஒரு பக்கம் நீ என்னதான் தடைகளை போட்டாலும் சரி, நாங்கள் கச்சா எண்ணெய் விற்கிறத நிறுத்த போகிறதில்ல, நாங்கள் மலிவான விலையில் வழங்குவதை தாண்டி இன்னும் மலிவான விலையில் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா ஒரு புறம் களத்தில் இறங்கியிருப்பதாக காணப்படுது. நம்ம ஆல்ரெடி மலிவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கினாலும் அமெரிக்காவுடைய இந்த ஒரு தடைகள் காரணமாக இன்னும் கூடுதலாக மலிவான விலையில் நமக்கு கிடைக்க போகிற இந்த ஒரு கச்சா எண்ணெய்னால் அமெரிக்கா போட்ட பிளான், அது நகர்த்திய காய் எல்லாமே பின்னடைவை தான் சந்தித்து வருவதாக காணப்படுது. நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம நகர்த்தி வேறு மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி அமெரிக்கா பண்ணுது. பட் அந்த ஒரு பிளான் எல்லாமே முடிவாக மற்றவர்களுக்கும் குறிப்பாக நமக்கும் சாதகமாக மாறிவிடுவதாக காணப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா சீனா எல்லை பகுதியில் முக்கிய தகவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்திய சீனா எல்லை பகுதியில் 10 மகளிர் கண்காணிப்பு மையங்களை அமைக்க உள்ளதாக இந்தோ திபேத் எல்லை போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா சீனாவின் 3488 கிலோமீட்டர் தூர எல்லை பகுதியை கண்காணிக்கும் பொறுப்பில் இந்தோ திபேத் எல்லை போலீஸ் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. 9,000 அடியிலிருந்து
14,000 அடி வரை உள்ள மலைப்பகுதிகளில் இவர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஐடிபிபியின் 64வது எழுச்சி தினம் ஜம்முவில் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டதுங்க. இந்த நிகழ்ச்சியில் தான் அதன் தலைமை இயக்குனர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியா சீனா எல்லை பகுதியில் முன்பு 180 கண்காணிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இது தற்போது 215 அப்படின்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. 7 புதிய பட்டாலியன்கள் அமைக்கப்பட்டதன் மூலம் இந்த திட்டம் வலுப்பெற்றிருக்கு. இதன் மூலம் எல்லை பகுதி கண்காணிப்பு மேம்பட்டிருக்கு. மேலும் 41 கண்காணிப்பு மையங்களை அமைக்க திட்டமிட்டிருக்கோம். இதில் 10 மையங்களில் முழுவதும் பெண் காவலர்கள் பணியாற்றுவார்கள். லடாக்கில் உள்ள லூகுங் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் தாங்கி ஆகிய இடங்களிலும் பெண் காவலர்கள் பணியாற்றும் மையங்கள் அமைக்கப்படும். எல்லை பகுதியில் மேலும் 8 மையங்களில் பெண்கள் பணியாற்றுவர். ஐடிபிபி பயிற்சி மையங்களில் வழங்கப்படும் பயிற்சிகள் மலைப்பகுதிகளில் பணியாற்றும் வகையில் மேம்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி பிரவீன்குமார் அவங்க கூறியிருக்காங்க நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தற்போதைக்கே கூடுதல் கண்காணிப்பாக எல்லைப்பகுதி காணப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதல் கண்காணிப்பை பெறப்போகிறது என்பது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக செய்தியாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த செய்தியாக இந்திய விமானப்படை விங் கமாண்டருக்கு இறுதி இராணுவ மரியாதை செலுத்திய ரஷ்யா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது துபாயில் நடைபெற்ற ஏர் ஷோவில் தேஜஸ் போர் விமானத்தில் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் நமன்சியால் அவங்க விபத்தில் சிக்கி உயிரிழந்திருந்தாங்க. அவரது மறைவுக்கு ரஷ்ய விமானப்படை இராணுவ மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தியுள்ளதுங்க. அதாவது ரஷ்ய விமானப்படையின் ரஷ்யன் ஏரோபாட்டிக் பிரிவினர் வானில் போர் விமானங்களில் பறந்து மிஸ்ஸிங் மேன் ஃபார்மேஷன் முறையில் விங் கமாண்டருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதாவது ரஷ்ய விமானப்படையில் உயிரிழந்த வீரர்களுக்கு இப்படித்தான் அஞ்சலி செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி காணப்படுது நண்பர்களே. விமானப்படை குழுவினர் ஒரு சிறப்பு வடிவத்தில் விமானங்களை இயக்கும்போது பிரிந்த வீரரின் விமானம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடைவெளியை விட்டு செல்வார்கள். அல்லது விமானப்படை வீரர்களில் விமானங்கள் ஒன்றாக சேர்ந்து வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விமானம் மட்டும் திடீர்னு அந்த அமைப்பிலிருந்து பிரிந்து சென்றுவிடும். இது அந்த வீரர் உயிரிழந்து விட்டதை குறிக்கிறதுங்க. இதைத்தான் மிஸ்ஸிங் மேன் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வகையில் தான் தற்போது ரஷ்ய விமானப்படை அஞ்சலி செலுத்தியிருக்கிறதுங்க. கடந்த 21ஆம் தேதி துபாயில் நடந்த ஏர் ஷோ நிகழ்வின் போது தான் தேஜஸ் போர் விமானத்தில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் சில சாகசங்களை நிகழ்த்தி காட்டினாங்க. தேஜஸ் விமானத்தின் முழு திறமையையும் இந்த காட்சியில் வெளிக்கொண்டு வருவது நோக்கமாக இருந்ததுங்க. அந்த வகையில் தான் பயின்ற அனைத்து விஷயங்களையும் வானில் செய்து காட்டினாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. இதில் விங் கமாண்டர் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை நம்ம பார்த்துருப்போம். இதனை அடுத்து அவருடைய உடல் இன்று அவருடைய சொந்த மாநிலமான இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு முழு இராணுவ மரியாதையோட உடலடக்கம் செய்யப்பட்டுள்ளதுங்க. 34 வயசே ஆன ஷியால் இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் உள்ள நாகரோட்டா பகவான் வட்டத்தில் உள்ள பாட்டியால்கர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 2009 இந்திய விமானப்படையில் இணைந்திருக்காருங்க. இவரது மனைவியும் விமானப்படை அதிகாரி ஆவாருங்க. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதும் தெரிய வந்திருக்குங்க. அவரது உடல் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவருக்கு ஒரு வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. தினமும் தொடர்ந்து பல்வேறு விதமான உலக செய்திகளை நீங்கள் தினமும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக
தினமும் பல்வேறு விதமான செய்திகளை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.